வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் முதலிரவுக்கு என் மணப்பெண்ணின் அருகில் செல்ல ஆரம்பித்தபோது அவள் அழ ஆரம்பித்தாள். என் வயிறு ரொம்ப வலிக்குது, என் அருகில் வராதே என்றாள். நான் அவளுக்கு மருந்து கொடுத்தேன், அவளும் தூங்கிவிட்டாள். ஆனால் என்னால் தூங்க முடியவில்லை. அவள் மிகவும் அழகாக இருந்தாள். நான் அவளைத் தொட்டவுடன் இன்னும் கொஞ்சம் வேகமா பண்ணுங்க, என்னால முடியல அப்படின்னு சொன்னா. எனது பெயர் வினே. இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏனெனில் எனக்கு பிடித்த ஒரு பெண்ணுடன் எனக்கு திருமணம் நடந்தது. நான் பிரீத்தியை ஒரு திருமணத்தில் பார்த்தேன். முதல் பார்வையாலேயே நான் அவளை காதலித்தேன். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். உடனடியாக நான் திருமண பேச்சுகளை அவரது வீட்டிற்கு அனுப்பினேன். அவர்களும் ஒப்புக்கொண்டனர். எனக்கு ஒரு நல்ல வேலை இருந்தது. மேலும் என் வீட்டில் எந்தவொரு குறைபாடும் இல்லை என்பதால் பெண்ணின் வீட்டார் உடனடியாக ஒப்புக்கொண்டனர். 3 மாத காத்திருப்புக்குப் பிறகு இன்று பிரீத்தியை நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். எங்கள் திருமணம் மிகவும் ஆரவாரமாக நடந்தது. பிரீத்தி என் வீட்டிற்கு வந்துவிட்டாள். இந்த 3 மாதங்களில் நான் அவளை கனவு கண்டேன். இந்த 3 மாதங்கள் எனக்கு 3 வருடங்களுக்கு சமமாக இருந்தது. அவளுடன் எனக்கு நிச்சயதார்த்தம் நடத்ததிலிருந்து என் காதல் நாளுக்கு நாள் வளர்ந்தது. அவள் 21 வயதான அழகான பெண். எனக்கு 28 வயது, நானும் ஒரு அழகான இளைஞன். பிரீத்தியே திருமணத்தில் பார்த்த அனைவரும் அவள் மிகவும் அழகான பெண். இவர்கள் இருவரும் சந்திரன் மற்றும் சூரியன் போல இருக்கிறார்கள் என்று கூறினர். பிரீத்தி எப்படிப்பட்ட பெண் என்று நான் அதிகம் கண்டுபிடிக்கவில்லை. நான் அவளது அழகு மீது வெறி கொண்டிருந்தேன். அவளை பார்த்த நாள் முதல் நான் அமைதியின்றி இருந்தேன். இறுதியாக பிரீத்தியுடன் என் திருமணமும் நடந்துவிட்டது. இன்று எனது முதலிரவு. முதலிரவுக்காக நான் அறைக்குள் சென்றபோது பிரீத்தி முகத்தை மறைத்து அமர்ந்திருந்தாள். இந்த நாளுக்காக நான் எவ்வளவு நாள் காத்திருந்தேன். நான் மெதுவாக அவளை நோக்கி நடந்து அவளுக்கு அருகில் அமர்ந்தேன். அவளது கைகள் நடுங்குவதை நான் உணர்ந்தேன். நிச்சயமாக அவள் மிகவும் பயந்தாள். என் முகத்தில் புன்னகை ஏன் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. பிரீத்தியின் இந்த பயமும் கூச்சமும் என்னை மேலும் அமைதியற்றவனாக்கியது. நான் அவளது கைகளை பிடித்துக் கொண்டேன். ஆனால் நான் அவளது கைகளைத் தொட்டதும் அவள் உடனடியாக கைகளை என்னிடமிருந்து விலக்கிவிட்டாள். அவளது இந்த செயலுக்காக நான் சிரித்தேன். அவள் மிகவும் வெட்கப்படும் பெண் என்று நான் புரிந்து கொண்டேன். நான் வெட்கப்படும் பெண்களை விரும்புவேன். அதனால்தான் பிரீத்தியையும் நான் அதிகம் விரும்பினேன். நான் அவரிடம், நீ பயப்பட தேவையில்லை, நான் உன்னை மிகவும் அன்புடன் கவனித்துக் கொள்வேன், நீதான் என் முதல் மற்றும் கடைசி காதல் என்று கூறினேன். நான் அவளது முகமுடியை அகற்றினேன். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். வானத்திலிருந்து ஒரு தேவதை என் அறைக்கு இறங்கி வந்தது போல் இருந்தது. நான் என்னை அதிர்ஷ்டசாலியாக உணர்ந்தேன். நான் அவளை முழு மனதுடன் பாராட்டினேன். ஆனால் அவளது முகத்தில் சிறு புன்னகையும் இல்லை. அதனால் நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன். ஏனெனில் எந்தவொரு பெண்ணும் தனது கணவரின் வாயிலிருந்து பாராட்டை கேட்டால் மிகவும் மகிழ்ச்சி அடைவாள். எந்தவொரு மனைவியும் தனது கணவரின் வாயிலிருந்து பாராட்டை கேட்க விரும்புவாள். நான் அவளை முழு மனதுடன் பாராட்டிக் கொண்டிருந்தேன். பிரீத்தி மிகவும் வெட்கப்படும் பெண் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் என் பாராட்டுகளும் அவள் புன்னகித்திருக்கலாம். ஆனால் அவள் புன்னகைக்கவே இல்லை. அவள் அமைதியாக தனது கண்களை கீழே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். சரி, நான் அவளது முகத்தை என் கைகளால் மெதுவாக உயர்த்தினேன். அவள் கண்களை மூடிக்கொண்டால் அவளது இந்த செயல் என்னை அமைதியாக இருக்கவிடவில்லை. நான் மெதுவாக அவளுக்கு மிக அருகில் சென்றேன். நான் அவளுக்கு அருகில் செல்ல முயற்சித்தபோது அவள் பயந்து பின்னால் நகர்ந்து திடீரென தனது வயிற்றை பிடித்துக்கொண்டு, என் வயிற்றில் தாங்க முடியாத வழி இருக்கிறது என்று கூறினாள். அவளது பேச்சைக் கேட்டு நான் கவலைப்பட்டேன். சிறிது நேரம் முன்பு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்போது அவளது இந்த செயல்கள் எனக்கு சந்தேகம் வரவைத்தது. அவளுக்கு எந்த வழியும் இல்லை, அவள் பாசாங்கு செய்கிறாள் என்று நான் நினைத்தேன். அதனால்தான்
அவளுக்கு அருகில் செல்ல மாட்டேன். நான் அவளிடம், சரி, நான் உனக்கு மருந்து தருகிறேன் என்று கூறினேன். நான் அறையை விட்டு வெளியே வந்தேன். எனது மனைவியின் வயிற்றில் வலி இருக்கிறது, அதனால் அவளுக்கு மாத்திரை வேண்டும் என்று நான் குடும்பத்தினரிடம் என்ன சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். இந்த விஷயங்களை யோசித்தபோது நான் ஏன் வினோதமாக உணர்ந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. எல்லோரும் தூங்கிவிட்டார்கள். வீட்டுக்குள் அமைதி நிலவியது. நான் மருந்துகளையும் தேட ஆரம்பித்தேன். நான் அதையும் கண்டுபிடித்தேன். நான் மருந்துடன் திரும்பியபோது என் சித்தப்பாவின் மகன், என் சகோதரன், என்னை அங்கே பார்த்தான். அவன் என் தோளில் கை வைத்து என்ன ஆச்சு என்று முகத்தில் புன்னகையுடன் கேட்டான். எல்லாம் சரியா அப்படின்னு கேட்டான். நானும் ஆம், எல்லாம் சரிதான் என்றேன். என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால்தான் அவளுக்கு மருந்து எடுக்க வந்தேன் என்றேன். அதற்கு என் சகோதரனும், பெண்கள் திருமணத்திற்கு முதல இரவில் இந்த மாதிரி சாக்குப் போக்குகளை சொல்வார்கள். குறிப்பாக தனது கணவரே விரும்பாத பெண்கள், தங்களுக்கு பிடிக்காத திருமணம் நடந்தால் அத்தகைய பெண்கள் கணவரிடம் வராமல் இந்த மாதிரி நோய் சாக்குப் போக்குகளை சொல்வார்கள். நிச்சயமாக உன் மனைவியும் இந்த காரணத்திற்காக நோய் சாக்குப் போக்கு சொல்கிறாள். ஒருவேளை அவளுக்கு உன்மீது ஆர்வம் இல்லை என்று நினைக்கிறேன். நீயே யோசித்துப் பார். அவள் திருமணத்தில் மகிழ்ச்சியாக இருந்திருந்தால் நீ இப்போது அறையை விட்டு வெளியே வரவேண்டியிருக்காது. அவள் உன்னை ஒரு கணம் கூட வெளியே விடமாட்டாள் என்றான். என் சகோதரனின் பேச்சுக்கள் எனக்குள் தீயை முட்டின. நான் மிகவும் கோபமடைந்தேன். ஆனால் திருமண வீட்டின் சூழ்நிலையை நான் கெடுக்க விரும்பவில்லை. சிறிது நேரம் முன்பு என் மனைவிக்கு உண்மையில் வயிற்று வலி இருக்கலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்போது என் சகோதரனின் பேச்சைக் கேட்டு அவன் சொல்லுவது உண்மை என்றும் நான் உணர்ந்தேன். பிரீத்தி உண்மையில் திருமணத்தில் மகிழ்ச்சியாக இல்லையா? அவள் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் திருமணத்திற்கு ஏன் ஒப்புக்கொண்டால்? எனக்கு தெரிந்தவரே அவரது குடும்பத்தினர் அவரது சம்மதத்தை பெற்றிருந்தனர். இந்த உறவு நிச்சயிக்கப்பட்டதிலிருந்து என் சகோதரன் என்னுடன் விளையாடுகிறான், என்னை சீண்டு பார்க்கிறான் என்றும் நான் உணர்ந்தேன். ஒருவேளை அவனுக்கு என்மீது பொறாமை இருக்கலாம், அல்லது எங்கள் இருவருக்குமிடையே சண்டையை உருவாக்க விரும்பியிருக்கலாம். அதனால்தான் அவன் என் மனதில் இது போன்ற விஷயங்களை கூறுகிறான் என்று எனக்கு ஞாபகம் வந்தது. எனக்கு வினோதமான விஷயங்களை சொன்ன என் சித்தப்பாவின் மகனுக்கு திருமணத்தின் மீது ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அவனுக்கு ஒரு பெண் கிடைக்கவில்லை. அவன் வேண்டுமென்றே இதை செய்திருக்கிறான் என்று எனக்கும் புரிந்தது. நான் என் அறைக்கதவை திறந்தபோது பிரீத்தி அவரது வயிற்றை மிகவும் வலிமையுடன் பிடித்து அமர்ந்திருப்பதை நான் பார்த்தேன். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நான் உடனடியாக அவளிடம் சென்று அவளுக்கு மருந்து மற்றும் தண்ணீர் கொடுத்தேன். நான் அவளிடம், கொஞ்சம் ஓய்வெடு, உனக்கு நன்றாக இருக்கும் என்றேன். அவள் என் மனைவி அவளை இப்படி வேதனையில் பார்த்தபோது எனக்கு நன்றாக இல்லை. அவளை கவனித்துக் கொள்வது எனது பொறுப்பு. அவரது வயிற்று வலி குறைய நான் அரை மணி நேரம் காத்திருந்தேன். இந்த நேரத்தில் நான் அவளிடம் பேச விரும்பவில்லை. ஆனால் அவள் பேசும் மனநிலையிலும் இல்லை. அவளுக்கு நிறைய வழி இருக்கிறது. அவள் எதையும் கேட்கவோ அல்லது சொல்லவோ விரும்பவில்லை என்று எனக்கும் தோன்றியது. சரி, ஏமாற்றத்துடன் நான் எனது மொபைலில் விளையாட ஆரம்பித்தேன். நீண்ட நேரம் மொபைலில் விளையாடினேன். நான் மொபைலில் இருந்து தலையை உயர்த்தியபோது பிரீத்தி தூங்கிவிட்டதை நான் பார்த்தேன். நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்தேன். அந்த இரவுக்கு நான் நிறைய கனவுகளைக் கண்டேன். என் காதலை நான் அடைவேன். பிரீத்தியுடன் என் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிப்பேன். நாங்கள் நிறைய பேசுவோம். ஒருவருக்கொருவர் காதலை வெளிப்படுத்துவோம். ஆனால் நான் என் காதலை வெளிப்படுத்த முடியவில்லை. அவளுக்கு அருகில் செல்ல முடியவில்லை. எனக்கு தூக்கமும் வரவில்லை. என் கண்கள் பிரீத்தியின் பக்கமே நின்றன. என்னால் அவள் அழகை பார்த்து கட்டுப்படுத்தவும் முடியவில்லை. என் உணர்வுகளும் வெளிவந்தன. நான் பிரீத்தியின் கையை பிடித்து, பிரீத்தி, இப்போது உனக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டேன். ஒரு சாக்குப் போக்கிற்காக நான் அவளை எழுப்ப விரும்பினேன். என் குரலை கேட்டதும் அவள் பாதி தூக்கத்தில், எனக்கு மிகவும் வழி இருக்கிறது, நான் தூங்க வேண்டும் என்றே அவள் கூறினாள்.
ஏமாற்றத்துடன் நானும் தூங்கினேன். நான் வேறு என்ன செய்ய முடியும்? நான் காலையில் எழுந்த பொழுது அவள் சாதாரணமாக இருந்தாள். நானும் சாதாரணமாகவே இருந்தேன். முதல் திருமண உறவை இப்படி கழிப்பதற்காக எனக்கு வருத்தம் இருந்தது. ஆனால் நான் என்னை சமாதானப்படுத்தி சரி, அவளுக்கு உடல்நிலை சரியில்லை, பரவாயில்லை என்று கூறினேன். காலையில் அவள் நன்றாக இருந்தபோது நான் அவளிடம் என் காதலை வெளிப்படையாக வெளிப்படுத்தினேன். முதல் பார்வையிலேயே நான் எப்படி அவளை காதலித்தேன், அதே நேரத்தில் அவளை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தேன் என்பதை அவளிடம் சொன்னேன். என் பேச்சை கேட்டதும் அவள் மகிழ்ச்சியடைந்தாள். அவள் கண்களை கீழே பார்த்தபடி புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். அவள் வெட்கமாகவும் இருந்தாள். அவளது இந்த நடத்தையை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். மேலும் இரவில் அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்று எனக்கு புரிந்தது. ஆனால் நான் அவளுக்கு அருகில் செல்ல ஆரம்பித்தபோது அவள் மீண்டும் தனது வயிற்றை பிடித்துக் கொண்டாள். எனக்கு வழி ஆரம்பித்துவிட்டது என்றாள். அவளது பேச்சைக் கேட்டு நான் வினோதமாக உணர்ந்தேன். சிறிது நேரம் முன்பு வரை அவள் நன்றாக இருந்தால் அவளுக்கு திடீரென வழி எப்படி வர முடியும்? நான் அவளை மருத்துவரிடம் அழைத்துச் செல்லவும் முடியவில்லை. திருமணமான முதல் நாளிலேயே மனைவியை மருத்துவரிடம் அழைத்துச் செல்கிறான் என்றே மக்கள் என்ன நினைப்பார்கள்? எங்கள் பகுதியில் இந்த மாதிரி விஷயங்கள் மிகவும் வினோதமாக, கெட்ட சகுனமாக கருதப்பட்டது. திருமணமான முதல் நாள் காலையிலேயே மனைவியை மருத்துவரிடம் அழைத்துச் செல்லக்கூடாது. மக்கள் இந்த விஷயங்களை தவறாக நினைப்பார்கள். அவளுக்கு வழி இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் அவளை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றால் மக்கள் என்ன பேச ஆரம்பிப்பார்கள்? உறவினர்களின் மனநிலை எப்படி இருக்கும்? ஒருவருக்கொருவர் பொறாமைப்படுவார்களே. அத்தகைய சூழ்நிலையில் பிரீத்தியை மருத்துவரிடம் அழைத்து செல்வது சரியில்லை. திருமணத்திற்காக நான் நிறைய பணத்தை செலவழித்தேன். நாங்கள் அவ்வளவு பணக்காரர்கள் இல்லை. ஆனால் எங்கள் தகுதிக்கு அதிகமாக செலவழித்தோம். மற்ற உறவினர்கள் அவ்வளவு செலவழிப்பதில்லை. அவர்கள் கஞ்சத்தனமாக இருப்பார்கள். திருமணத்தில் இவ்வளவு செலவழித்ததை பார்த்து ஏற்கனவே உறவினர்களின் முகங்கள் கோபமாக இருந்தன. ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தனர். திருமணத்திற்கு இவ்வளவு பணம் செலவழிப்பதன் அவசியம் என்ன என்று கேட்டனர். அத்தகைய சூழ்நிலையில் நான் என் மனைவியை திருமணத்தின் முதல் நாள் காலையிலேயே மருத்துவரிடம் அழைத்துச் சென்றால், அல்லது ஒரு மருத்துவரை வீட்டிற்கு அழைத்து வந்தால் நிலைமை எங்கு சென்றிருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் பிரீத்தியிடம் நீ ஓய்வெடு என்றேன். அவள் படுக்கையில் படுத்தாள். நான் அறையின் விளக்கை அணைத்துவிட்டு வெளியே வந்தேன். குடும்பத்தினரும் திருமணத்திற்காக என் வீட்டில் தங்கியிருந்த மற்ற உறவினர்களும் விழித்திருந்தனர். எனது கோபமான முகத்தை பார்த்து அவர்கள் நிறைய யூகித்தனர். அவர்கள் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவர்களின் கண்கள் என்னிடம் நிறைய கூறியன. என் சோகத்தையும் ஏமாற்றத்தையும் மறைக்க நான் நிறைய முயற்சி செய்தேன். மேலே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று பாசாங்கு செய்தேன். ஆனால் என் இதயத்தின் நிலை என் கண்களால் மக்களுக்கு தெரிந்திருக்கும். சரி, சிறிது நேரம் கழித்து நான் என் அறைக்கு திரும்பி வந்தேன். பிரீத்தி படுக்கையில் இல்லை என்று பார்த்தேன். குளியலிலிருந்து தண்ணீர் விழும் சத்தம் வந்தது. ஒருவேளை அவள் குளித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நான் படுக்கை விரிப்பை பார்த்தபோது என் கால்களுக்கு அடியிலிருந்து நிலம் நழுவியது. இப்படி ஒரு காட்சியை நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. வெள்ளை விரிப்பில் சிவப்பு நிற புள்ளிகள் இருந்தன. அவள் எனக்கு ஏதோ ஒரு கதை சொல்லிக் கொண்டிருந்தாள். இவை அனைத்தும் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து பிரீத்தி குளித்துவிட்டு குளியலிலிருந்து வெளியே வந்தாள். நான் கோபமாக இருந்தேன். நான் அவளிடம் அந்த கரைகளைப் பற்றி கேட்டபோது அவள் கவலைப்பட்டாள். அந்த கரைகளை அவள் கவனிக்கவில்லை, குளிக்கச் சென்றுவிட்டாள் என்று தோன்றியது. அவள் அதிர்ச்சியுடன் விரிப்பை பார்த்தாள். நான் கோபமாக இருந்தேன். நான் அவளிடம் நிறைய கேள்விகள் கேட்டேன். ஆனால் அவள் எந்த பதிலும் சொல்லவில்லை. பிறகு நான் அவளிடம் எனக்கு உடனடியாக ஒரு பதில் வேண்டும். இவை அனைத்தும் என்ன இல்லையெனில் நான் இப்போதே உன்னை விவாகரத்து செய்துவிடுவேன் என்றேன். என் அச்சுறுத்தலை கேட்டதும் அவள் மேலும் கவலைப்பட்டாள். அவள் எனக்கு அருகில் வந்து என் உதடுகளில் அவளது கையை வைத்தாள்.
என்னை விவாகரத்து செய்ய வேண்டாம் என்று கெஞ்சினாள். நானும் அவளிடம், அப்படியானால் இந்தக் கரைகளுக்கான காரணம் என்னவென்று என்னிடம் சொல் என்றேன். அவள் என்னிடம், எனக்கு 3 மாதங்கள் அவகாசம் கொடுங்கள். நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் 3 மாதங்களுக்கு முன்பு நான் இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல முடியாது. இல்லையெனில் நிறைய கெட்டது நடக்கும் என்றால் அவரது பேச்சைக் கேட்டு நான் அவளை நம்பவில்லை. அவள் வேண்டுமென்றே சாக்குப்போக்கு சொல்கிறாள் என்றும் நான் நினைத்தேன். நான் அவரிடம், இப்போதே இந்த கேள்விகள் அனைத்திற்கும் எனக்கு பதில் வேண்டும் என்றேன். இரவிலும் நீ என்னை அருகில் வரவிடவில்லை. காலையில் உன் நடத்தை என்னுடன் நன்றாக இல்லை. இப்போது இந்த கரைகள், நான் உன்னை காதலித்து திருமணம் செய்தேன். உன்னைப் பற்றி எந்த தகவலையும் விசாரிக்காமல் நான் மிகவும் கண்மூடித்தனமாக இருந்தேன். ஆனால் இப்போது உன் குணநலம் நன்றாக இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நான் உன்னை திருமணம் செய்து தவறு செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். 3 மாதங்களுக்கு முன்பு எனக்கு சொல்ல முடியாத அப்படி ஒரு ரகசியம் உன்னிடம் என்ன இருக்கிறது என்று நான் கோபமாக கேட்டேன். ஆனால் என் குரல் அறையை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்பதற்காக மெதுவாகவும் பேசினேன். என் குரல் அறையை விட்டு வெளியே சென்றால் அது எனக்கு அவமானம். இதைக் கேட்டால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். என் திருமணத்தின் தொடக்கமே மோசமாக உள்ளது என்று நினைப்பார்கள். என் நிலைமை எப்படி இருந்தாலும் நான் என் நிலையைப் பற்றி மக்களுக்கு சொல்லி அவர்களை மகிழ்விக்க விரும்பவில்லை. நான் ஒருபோதும் என் ரகசியத்தை மற்றவரிடம் சொல்ல மாட்டேன். குறிப்பாக நம் மகிழ்ச்சியின் எதிரிகளிடம் என் கோபத்தை பார்த்து பிரீத்தி மிகவும் கவலைப்பட்டார். சிறிது நேரத்திலேயே அவள் அழவும் ஆரம்பித்தாள். பயத்தால் அவரது கண்களில் திருந்து கண்ணீர் வழிந்தன. அவள் அழுவதை பார்த்து என் இதயம் வலிக்க ஆரம்பித்தது. அவள் எப்படி இருந்தாலும் அவள் என் காதல். அவள் அழுவதை பார்த்து நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? நான் அவளை அழவேண்டாம் என்றும் கூறினேன். அவளை படுக்கையில் அமர வைத்தேன். அறையின் கதவு திறந்திருந்தது. நாங்கள் இருவரும் அதை அறியவில்லை. நான் பிரீத்தியின் படுக்கையில் அமர வைத்தபோது அவள் அழுது கொண்டே என் முன்கைகளை பிடித்து, தயவு செய்து இதை யாரிடமும் சொல்லாதீர்கள். இந்த ரகசியத்தை ரகசியமாக வையுங்கள். என் மரியாதை இப்போது உங்கள் கைகளில் உள்ளது. தயவு செய்து என் பேச்சை புரிந்து கொள்ளுங்கள். எந்தவொரு தவறான நடவடிக்கையும் எடுத்து உங்கள் வாழ்க்கையையும் என் வாழ்க்கையையும் அழிக்காதீர்கள் என்று கெஞ்சினாள். பிரீத்திரி அழுது கொண்டே இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தபோது திடீரென ஒரு குரல் கேட்டது. அதைக் கேட்டு நான் உடனடியாக திரும்பி பார்த்தேன். பிரீத்தியும் அதிர்ச்சியுடன் பார்த்தாள். அவள் விரைவாக தனது முகத்தைத் துடைத்துக் கொண்டாள். கதவின் நடுவில் என் அதே சகோதரன் நின்றிருந்தான். அவன் எங்களை வினோதமாக பார்வையுடன் பார்த்தான். பிறகு அவன் கோபமாக முன்னேறி, அண்ணி என்ன ஆச்சு, ஏன் அழுகிறீர்கள்? வினே உங்களுக்கு ஏதாவது சொன்னாரா? என்னிடம் சொல்லுங்கள், நான் இப்போதே எல்லாரிடமும் சொல்கிறேன் என்றான். என் சகோதரனின் இந்த பாணியை பார்த்து நான் அவனை கோபமாக பார்த்தேன். பிரீத்தி என்னை பார்த்தால் அவள் கண்களை கீழே பார்த்தாள். நான் உடனடியாக நிலையை சமாளித்து, அப்படி எதுவும் இல்லை, உண்மையில் உன் அன்னைக்கு அவரது குடும்பத்தினர் ஞாபகம் வந்தனர், அதனால்தான் அவள் அழுதாள். ஆனால் நான் அவளுக்கு புரிய வைத்தேன். இப்போது அவள் நன்றாக இருக்கிறாள் என்றேன். அந்த நேரத்தில் என் சகோதரன் மீது எனக்கு மிகவும் கோபம் வந்தது. என் மனைவியுடன் அப்படி பேச அவன் யார்? அவன் என் மனைவியை முதல் முறையாக சந்திக்கவில்லை என்று தோன்றியது. அவன் அவளை நீண்ட நாட்களாக அறிந்திருப்பவன் போல் இருந்தது. நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். என் சகோதரன், எனக்குச் சொல்லுங்கள், இவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னாரா என்று கேட்டபோது என் மனைவியின் முகத்தில் ஒரு புன்னகை வந்தது. இதை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். என் சகோதரன் இப்போது எனக்கு மிகவும் வினோதமாக தோன்றினான். அவன் மீது எனக்கு கோபம் வரவும் ஆரம்பித்தது. நான் அடிக்கடி என் மனைவியை சாக்கு போக்கு சொல்லி பார்த்தான். பகல் முழுவதும் அவன் என் அறைக்கு பலமுறை வந்து என் மனைவியுடன் சிரித்துக்கொண்டே பேசினான். என் மனைவியும் அவனுடன் சிரித்து பேசினாள். ஆனால் நான் புன்னகித்தபடியே இருந்தேன். நான் உறவினரிடம் விஷயத்தை சொல்ல விரும்பவில்லை. திருமண விழா முடிந்த பிறகு அனைத்து உறவினர்களும்
வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். பிரீத்தி அனைவரையும் சந்தித்துவிட்டு அறைக்கு சென்றிருந்தாள். அப்போது என் சித்தி என்னிடம், வினை பிரீத்தியே அறைக்கு வெளியே அழை என்றாள். நான் சரி சித்தி அழைக்கிறேன் என்றேன். நான் என் அறைக்கு சென்றேன். அரைவாசி திறந்திருந்த கதவின் வழியாக அந்த காட்சியை பார்த்து என் கால்கள் அங்கேயே நின்றன. என் அறையில் என் தம்பி நின்று என் மனைவியின் முடியே தடவிக் கொண்டிருந்தான். இதை நான் பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். என் காதல் என் மனைவி என் தம்பியுடன் இவ்வளவு நெருக்கமாக நின்று கொண்டிருந்தால் நான் பின்னால் செல்ல வேண்டுமா அல்லது அறைக்கு செல்ல வேண்டுமா என்று எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் யோசித்துக் கொண்டிருந்தபோது என் தம்பி என்னை பார்த்து, அண்ணா அன்னையின் தலைமுடியில் சேப்டி பின் சிக்கிவிட்டது, அதனால்தான் அதை எடுக்க நான் அவசரப்பட்டேன் என்று கதை சொல்ல ஆரம்பித்தான். இது முற்றிலும் தெளிவாக தெரிந்தது. இப்பல எண்ணங்கள் என் மனதில் வந்தன. என் மனைவி என்னைத் தவிர மற்ற அனைவரிடமும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தாள். எனக்குள் என்ன குறை இருந்தது? மீண்டும் படுக்கையில் நான் சில கரைகளை பார்த்தேன். அதை பார்த்து என் கால்களுக்கு அடியில் இருந்து நிலம் நழுவியது. என் மனைவியின் நடத்தை கெட்டதா? சரி, என் சித்தப்பாவின் குடும்பம் புறப்பட்டபோது என் சகோதரன் போகும்போது நின்று என் கை கடிகாரத்தை நான் எங்கே வைத்தேன் என்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு ஞாபகம் இல்லை என்று சொன்னான். அதே நேரத்தில் என் மனைவி உடனடியாக, அது எங்கள் அறையின் பக்கத்து பேச்சையில் உள்ளது என்றால், என் மனைவியின் இத்தகைய செயல்களால் நான் பைத்தியமாகிவிட்டேன். இந்த மக்களும் என்னை பைத்தியமாக்கிக் கொண்டிருந்தனர். ஒருவேளை என்னுடைய மனைவி என்னை ஏமாற்றுகிறாளா? அவளுக்கும் என் சகோதரனுக்கும் ஏதேனும் தொடர்பு இருந்ததா? எனக்கு எதுவும் புரியவில்லை. என் மனம் இப்போது என்னுடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை. என் இதயம் பல துண்டுகளாக உடைந்தது. நான் அனைவரையும் வெறுத்தேன். இவ்வளவு ஆசையுடன் நான் திருமணம் செய்து கொண்டேன். திருமணமாகி 2 நாட்களில் என் மனைவி என் கண்களிலேயே என்னை கீழே தள்ளிவிட்டாள். முகத்தில் இவ்வளவு அப்பாவித்தனமாக தோன்றும் அவள் உள்ளே இவ்வளவு மோசமாக இருந்தாள் என்று என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் அதைவிட எனக்கு என் தம்பி மீது கோபம் அதிகமாக இருந்தது. என் தம்பி வருண் சிறுவயதிலிருந்தே பெண்களுடன் பழகுபவன் என்று எனக்கு நன்றாக தெரியும். அவன் 1 மாதத்தில் 3 அல்லது 4 பெண்களுடன் உறவு வைத்து அவர்களை விட்டுவிடுவான். ஆனால் அவன் வீட்டில் அவனது அன்னையுடன் அப்படி செய்வான் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. மேலும் என் சகோதரன் மீதும் எனக்கு சந்தேகம் இருந்தது. அவனது கைக்கடிகாரம் என் அறையில் என்ன செய்து கொண்டிருந்தது? நான் உடனடியாக என் அறைக்கு சென்று எனது பைக் சாவியை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேன். நான் தனியாக இருக்க விரும்பினேன். என் கனவுகள் அனைத்தும் நொறுங்கிவிட்டன. இரவு எப்போது ஆனது என்று எனக்கு தெரியவில்லை. என் அம்மா மற்றும் அப்பா தொடர்ந்து எனது மொபைலுக்கு அழைத்துக் கொண்டிருந்தனர். அவர்களின் புதிய மருமகள் எந்த விஷயங்களிலும் சிக்கியிருக்கிறாள், அவரது செயல்களைப் பற்றி எனக்கு தெரியும், அதனால்தான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் என்று நான் அவரிடம் எப்படி சொல்வேன்? நான் ஒரு சாக்குப்போக்கு சொல்லி சிறிது நேரத்தில் வீட்டிற்கு திரும்பினேன். நான் என் மனைவியை துன்புறுத்தி அல்லது என் ஆணவத்தால் அவளை வருத்தப்பட வைத்து எனது அவமானத்திற்கு பழிவாங்கும் ஒரு மனிதன் நான் அல்ல. நான் வீட்டிற்கு வந்தபோது என் அம்மா என்னை மிகவும் திட்டினார். புதிய மருமகளை விட்டுவிட்டு எங்கே சென்றாய் என்றும் கேட்டார். நான் ஒரு சாக்கு போக்கு சொல்லி, அம்மா, என் நண்பன் ஒரு சிக்கலின் சிக்கியில் இருந்தான், அவனுக்கு என் உதவி தேவைப்பட்டது, அதனால்தான் நான் சென்றேன் என்றேன். என் அம்மா என் மீது கோபம் அடைந்திருந்தார். அடுத்து எங்கே சென்றாலும் பிரீத்தியிடம் சொல்லிவிட்டு செல் என்று சொன்னார். நானும் தலை அசைத்தேன். அம்மா, சரி, நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு விட்டோம், நீ சாப்பிடு என்று சொன்னார். நானும் வெளியில சாப்பிட்டு வந்துட்டேமா அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லியாச்சு. பிரீத்தி உனக்காக காத்திருக்கிறாங்க அப்படின்னு அம்மாவும் சொன்னாங்க. ஆனா நீ போனை எடுக்காததுனால நான் வற்புறுத்தினேன். நீ எப்போது வீட்டிற்கு வருவாய் என்று தெரியவில்லை, அதனாலதான் நான் அவளிடம் சாப்பிட சொன்னேன் என்று அம்மா சொன்னாங்க. நானும் நீங்கள் செய்தது சரிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அறையை நோக்கி நடந்தேன். இன்று நான் எப்படியாவது என் மனைவியிடம் அவள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று கேட்க வேண்டும்.
அவள் என்னை விரும்பவில்லை என்றால் ஏன் என்னை திருமணம் செய்து கொண்டால்? அவளது வாழ்க்கையில் வேறு யாராவது இருந்தால் அவள் என்னை திருமணம் செய்திருக்கக்கூடாது. நான் கதவை திறந்தபோது அறை இருட்டாக இருந்தது. நான் அறையின் விளக்கை போட்டபோது பிரீத்தி போர்வையால் தன்னை மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். இதை பார்த்து நான் மிகவும் கோபமடைந்தேன். இன்று நான் பிரீத்தியுடன் எல்லாவற்றையும் தீர்க்க வேண்டும். நான் கோபமாக போர்வையை இழுத்து எடுத்தபோது நான் பார்த்தது என்னை கோபமடையச் செய்தது. இது என்ன செயல்? இங்கே பிரீத்தி இல்லை, அதற்கு பதிலாக தலையணைகள் வைக்கப்பட்டிருந்தன. அதன் மேல் போர்வையும் போடப்பட்டிருந்தது. பிரீத்தி இங்கே இல்லை என்றால் அவள் இப்போது எங்கு சென்றிருப்பாள்? அனைவரும் சாப்பிட்டுவிட்டு தாங்கள் அறைகளில் இருந்தனர். பிரீத்தி இப்போது எங்கு சென்றிருக்க முடியும் என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். திடீரென என் தம்பி வரும் ஞாபகம் வந்தது. ஏன் என்றும் தெரியவில்லை. என் கால்கள் தானாகவே என் தம்பியின் அறையை நோக்கி சென்றன. நான் பருணின் அறையை நோக்கி நடந்து கொண்டிருந்தபோது என் காதுகளில் ஒரு குரல் கேட்டது. அது வேறு யாருடைய குரலும் இல்லை, அது பிரீத்தியின் குரல்தான். அந்த குரலை கேட்டு நான் அருகில் சென்றபோது என் காதுகள் கேட்டது என்னவென்றால், என் கால்களுக்கு அடியில் இருந்து நிலம் நழுவியது. பிரீத்தி யாருடனும் போனில் பேசிக் கொண்டிருந்தாள். வினைக்கு தெரியாது எந்தவொரு கணவனும் இதை பொறுத்து கொள்ள மாட்டான் என்று உனக்கும் தெரியும். இந்த ரகசியம் வெளியே வந்தால் என் உயிர் போய்விடும். நேற்றிரவு கூட நான் சாக்குப் போக்குகளை சொல்லி அவரை என்னிடமிருந்து விலக்கி வைத்தேன். இல்லையெனில் அவருக்கு தெரிந்திருந்தால் நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். பிரீத்தியின் வாயிலிருந்து இப்பேற்பட்ட பேச்சைக் கேட்டதும் எனக்கு ஒரு சாபமாக இருந்தது. அவள் மேலும் பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் என்னால் தொடர்ந்து கேட்கும் தைரியம் எனக்கு இல்லை. என் காதுகள் துடித்தன. என் சுவாசம் என் தொண்டையிலேயே சிக்கியது. என் சுவாசம் நின்றுவிட்டது போல உணர்ந்தேன். அவள் எனக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறாள். அவள் என்னை ஒரு கோமாளியாக ஆக்கிவிட்டாள். நான் மெதுவாக நடந்து என் அறைக்கு வந்து அமைதியாக அமர்ந்தேன். சிறிது நேரம் கழித்து பிரீத்தியும் அறைக்கு வந்தாள். நான் இப்படி அமர்ந்திருப்பதை பார்த்து அவள் தயங்கி நின்றாள். நான் நேரத்தை வீணாக்காமல் அவரிடம் கேட்டேன். ஏன் நீ வேறு ஒருவரை விரும்பும்போது ஏன் என்னை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டாய்? உனக்கு என்னிடமிருந்து என்ன வேண்டும் என்று கேள் அப்படின்னு கேட்டேன். என் பேச்சைக் கேட்டு அவரிடம் முகத்தில் மாற்றம் நாறியது. அவள் என்னிடம் வந்து என் கையை பிடித்துக்கொண்டு அமர்ந்தாள். வினை அப்படி எதுவும் கிடையாது. நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். நான் உங்களை மட்டும்தான் காதலிக்கிறேன். வேறு ஒருவரைப் பற்றி என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது என்றாள். அவளது ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு பொய் என்று தோன்றியது. நான் அவளது கையை உதறி பொய் சொல்லாதே, அப்படி என்றால் ஏன் என்னிடமிருந்து விலகிச் செல்ல சாக்குப் போக்குகளைத் தேடுகிறாய் என்று கூறினேன். என் பேச்சைக் கேட்டு பிரீத்தி அமைதியானாள். நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்வேன். ஆனால் அதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். 3 மாதங்கள் என்றால் நானும் அமைதியாகிவிட்டேன். என் மனதில் இப்போது அந்த போன் பேச்சுக்கள் ஓடிக்கொண்டிருந்தன. பிரீத்தி போனில் என் தம்பி வருணா அல்லது வேறு யாராவது ஒருவரா பேசிக் கொண்டிருப்பர் என்று யோசனை செய்து கொண்டிருந்தேன். பிரீத்தி ஏன் என்னிடமிருந்து விலகியிருந்தால்? பிரீத்தியை நீண்ட நாட்களாக அறிந்த ஒருவர் இருந்தார். ஆனால் யார்? நான் இந்த விஷயங்களைப் பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தேன். பிரீத்தி தூங்கிவிட்டாள். ஆனால் என் கண்களில் தூக்கமில்லை. நான் புரண்டு படுத்து தூங்க முயற்சி செய்தேன். எனக்கு தூக்கம் வருவது மிகவும் கடினமாக இருந்தது. நான் காலையில் எழுந்தபோது நான் புத்துணர்ச்சியுடன் இருந்தேன். யாரிடமும் பேசாமல் அலுவலகத்திற்கு கிளம்பினேன். என் மனம் முற்றிலும் செத்துவிட்டது. எனக்கு யாரிடமும் பேசவோ அல்லது சாப்பிடவோ மனம் கிடையாது. அதனால் நான் அமைதியாக வேலைக்கு கிளம்பினேன். ஆனால் ஒரு விஷயம் இருந்தது. பிரீத்தி குடும்பத்தினர் முன் என்னுடன் மிகவும் நன்றாக பேசினாள். என்னை மிகவும் கவனித்துக் கொண்டாள். என் குடும்பத்தினரையும் மிகவும் கவனித்துக் கொண்டாள். ஆனால் இரவில் நான் அவளுக்கு அருகில் செல்ல ஆரம்பித்தபோது அவள் சாக்குப் போக்குகளை சொல்ல ஆரம்பித்தாள். சில நேரங்களில் அவள் என் தலை வலிப்பதாக சொல்றாள். சில நேரங்களில் அவள் என் வயிற்றில் வலிப்பதாக சொன்னாள்.
சாக்கு போக்கு சொல்லி தூங்கிவிட்டாள். அவளது பாணியிலிருந்து இதம் தெளிவாக தெரிந்தது. அவள் வேண்டுமென்றே என்னை அவரிடமிருந்து விலக்கி வைக்க இதையெல்லாம் செய்கிறாள். மூடிய அறையில் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாக இருந்தோம். சரி, இன்று எனக்கு அலுவலகத்தில் நிறைய வேலை இருந்தது. நான் என் வேலையில் பிஸியாகிவிட்டேன். நான் வேலை செய்தபோது மாலை எப்போது ஆனது என்று எனக்கு தெரியவில்லை. நான் அம்மாவுக்கு போன் செய்து, இன்று நான் வீட்டிற்கு தாமதமாக வருவேன். அலுவலகத்தில் எனக்கு சில வேலைகள் உள்ளது என்று சொன்னேன். இதை சொல்லி நான் போனை துண்டித்துவிட்டு என் வேலையில் பிஸியாகிவிட்டேன். வேலையை முடித்த பிறகு நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். நான் நேரத்தை பார்க்கவில்லை. கடிகாரத்தை பார்த்தபோது 11 மணி ஆகிவிட்டது. நான் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு கிளம்பினேன். நான் வீட்டிற்கு வந்தபோது நான் நேரடியாக என் அறைக்கு சென்றேன். அறையின் விளக்கு எரியும் நிலையில் இருந்தது. நான் அறையை சுற்றி பார்த்தேன். பிரீத்தி அறையில் இல்லை. குளியலறையில் கதவும் திறந்திருந்தன. நான் என் முழு வீட்டிலும் பிரீத்தியே தேடினேன். ஆனால் அவள் எங்கும் இல்லை. நான் அம்மாவின் கதவை தட்டினேன். அம்மா அவளது அறையிலிருந்து வெளியே வந்தாள். நான் அம்மா பிரித்து, எங்கே அவள் எங்குமில்லை என்றேன். என் பேச்சைக் கேட்டதும் அம்மா என்னை கோபமாக பார்த்தாள். வினய், நீ என்ன பைத்தியக்காரன் ஆகிவிட்டாயா? நீதான் அவளை காலையில் உன்னுடன் அழைத்துச் சென்றாய். நானும் பிரீத்தி எங்கே என்று கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். அதற்கு பதிலாக நீ என்னிடம் வந்து கேட்கிறாய் என்றார். அம்மாவின் பேச்சைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். நான் எப்போது அழைத்துச் சென்றேன்? இன்று காலையிலும் நான் உங்களுக்கு சொல்லாமலே சீக்கிரமே அலுவலகத்துக்கு சென்றேனே, அப்படின்னு அம்மா கிட்ட சொன்னேன். அப்போது அம்மா, நீதான் வருணிடம் பிரீத்தியே உன்னிடம் அழைத்து வரச் சொன்னாய், நீ பிரீத்தியே அவரது வீட்டிற்கு அழைத்துச் செல்வாய் என்று சொன்னான். நானும் அதிர்ச்சியுடன் அம்மாவை பார்த்தேன். அம்மாவில் முகத்திலும் கவலை இருந்தது. ஆனால் நான் உடனடியாக நிலையை சமாளித்து, ஆம், நான்தான் சொன்னேன், அவளது வீட்டிலும் விட்டுவிட்டேன். உண்மையில் நான் வேலையின் அழுத்தத்தில் இருந்ததனால் அதை மறந்துவிட்டேன் அப்படின்னு பேசி சமாளிச்சிட்டேன். என் பேச்சைக் கேட்டதும் அம்மாவும் சற்று ஆறுதல் கிடைத்தது. நான், நீங்கள் ஓய்வெடுங்கள் அம்மா, நானும் என் அறைக்கு சென்று ஓய்வெடுக்கிறேன் என்று அம்மாவிடம் சொல்லி அம்மாவும் அவரது அறைக்கு சென்றுவிட்டார். நானும் என்னுடைய அறைக்கு கோபமாக இருந்து கொண்டு வந்திருந்தேன். வருண் பிரீத்தியே எங்கு சென்று அழைத்திருப்பான் என்று என் மனதில் வினோதமான எண்ணங்கள் வந்தன. நான் கோபமாக மேஜையில் கை வைத்தபோது மேஜையில் பிரீத்தியின் மொபைல் இருப்பதை பார்த்தேன். நான் உடனடியாக மொபைலை எடுத்து மொபைலின் கேலரிக்குள் நுழைந்தேன். பிரீத்தியின் மொபைலில் ஏதாவது கிடைக்கும் என்று நான் தேடினேன். ஆனால் கேலரியில் அப்படி எதுவும் இல்லை. அப்போது எனக்கு அந்த நாள் அழைப்பு ஞாபகம் வந்தது. அந்த நாளில் பிரீத்தி யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்தாள். நான் உடனடியாக அழைப்பு வரலாற்றில் பரிசோதித்தேன். பிரீத்தி யாருடனோ பேசிக் கொண்டிருந்த அந்த நாள் அழைப்பு வரலாற்றை சோதித்தபோது ஒரே ஒரு அழைப்பு மட்டும் காட்டப்பட்டது. அது ரியா, பிரீத்தியின் தோழி. சரி, நான் என் மனதை சமாதானப்படுத்த ரியாவுக்கு அழைத்தேன். அப்போதுதான் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டிருந்தது. எதிர்முனையில் யாரோ போனை எடுத்தபோது அது ஒரு பெண்ணின் குரல் இல்லை, அது ஒரு ஆணின் குரல். மேலும் அது என் தம்பி வருணின் குரல் கிடையாது. நான் என் சகோதரின் குரலை நன்றாக அறிவேன். அது வேறு யாரோ ஒருவரின் குரல். இந்த குரலை கேட்டதும் என் உடலிலிருந்து யாரோ என் உயிரை எடுத்துவிட்டார்கள் போல இருந்தது. அப்போது என் எண்ணம் பிரீத்தியின் மாமா மீது சென்றது. இந்த குரல் பிரீத்தியின் மாமாவின் குரலை போல இருந்தது. என் மனம் இப்போது வேலை செய்வதை நிறுத்திவிட்டது. நான் என்ன செய்வது என்று எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் கோபமாக பிரீத்தியின் மொபைலை தரையில் எறிந்தேன். மொபைலில் பல துண்டுகளாக உடைந்தது. அப்போது பிரீத்தி திடீரென அறைக்கு வந்தாள். அவள் என்னை கோபமாக பார்த்தாள். வினய், என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறீர்கள்? ஏன் என் மொபைலை உடைத்தீர்கள் என்று சொன்னாள். அவள் இதை சொன்னதும் நான் அவளது கன்னத்தில் அறைந்தேன். அவள் தரையில் விழுந்தாள். நான் அவளிடம், நீ யாரை சந்திக்க இன்று சென்றாய், என்னிடம் சொல் என்று கேட்டேன். என் பேச்சைக் கேட்டு
அவள் என்னை பார்த்தாள். அப்போது திடீரென அவளுக்கு வாந்தி வந்தது. அவள் அழுது கொண்டே தனது வயிற்றை பிடித்துக்கொண்டு குடியனறைக்கு சென்றாள். அவளது இந்த நிலை என்னை சிந்திக்க வைத்தது. பிரீத்தி கர்ப்பமாக இருக்கிறாளா? அவள் வெளியே வந்தபோது அழுது கொண்டிருந்தாள். அவளது முகம் முற்றிலும் துடைக்கப்பட்டது. அவள் அழுது கொண்டே, நான் கெஞ்சுகிறேன், தயவு செய்து என் மீது இப்படிப்பட்ட மோசமான குற்றச்சாட்டுகளை வைக்காதீர்கள். நான் ஒருபோதும் யாரிடனும் அப்படிப்பட்ட மோசமான உறவை வைத்திருக்க மாட்டேன். நீங்கள் என்னை நம்பி பாருங்கள் என்றாள். அவள் இவ்வளவு சொன்ன பிறகு அவள் அங்கேயே தரையில் விழுந்து மயக்கமடைந்தாள். அவளது இந்த நிலையில் எனக்கு ஒரு சிறிதும் இரக்கமில்லை. அந்த நேரத்தில் என் மனதில் ஒரு புயல் எழுந்தது. அவள் என்னை ஏமாற்றிவிட்டாள். என் மகன், என் மனம் என் கட்டுப்பாட்டில் இல்லை. தனது மனைவி வேறொருவரின் குழந்தைக்கு தாயாக போகிறாள் என்பதை எந்தவொரு மனிதனும் பொறுத்துக் கொள்ள முடியாது. நான் பிரீத்தியை இன்று வரை தொடவில்லை. இன்று அவளுக்கு வாந்தி வந்தது. அவளுக்கு தலை சுற்றியது. இதன் பொருள் அவள் வேறொருவரின் குழந்தைக்கு தாயாக போகிறாள். இந்த யோசனையால் பிரீத்தி மீது எனக்கு அருவருப்பு ஏற்பட்டது. அப்போது என் தம்பி அறைக்கு வந்தான். அவன் பிரீத்தி தரையில் விழுந்திருந்ததை பார்த்து அவளை நோக்கி ஓடினான். அன்னைக்கு என்ன ஆச்சு? நீங்கள் இவர்களுக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்டான். நான் ஏற்கனவே மிகவும் கோபமாக இருந்தேன். வருணின் இந்த கேள்விகள் என்னை மேலும் கோபப்படுத்தியது. நான் அவனை பிரீத்தியிடமிருந்து இழுத்து அவனுக்கு ஒரு பலமான அறையை கொடுத்தேன். என் மனைவியே தொட உனக்கு எப்படி தைரியம் வந்தது? உன் எல்லையில் இரு, நீ அவளை எப்படி தொட முடியும் என்றேன். நான் என் தம்பியை ஒருபோதும் சத்தமாக திட்டியதில்லை. ஆனால் இன்று நான் மிகவும் கோபமாக இருந்தேன். என் குரலை கேட்டு என் அம்மா ஓடி என் அறைக்கு வந்தாள். அம்மாவும் பிரீத்தி மயக்கம் அடைந்ததை பார்த்து என்னிடம் கேள்வி கேட்டார். ஆனால் நான் அவரிடம் என்ன சொல்வது? நான் ஒன்றுமே இல்லை. அம்மா, பிரீத்தி திடீரென மயக்கம் அடைந்தால் வாருங்கள். பிரீத்தியை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வோம் என்றேன். நான் பிரீத்தியை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தேன். டாக்டர் அவளை சோதிக்க ஆரம்பித்தார். என் அம்மா மிகவும் கவலைப்பட்டார். இரவு 1 மணி ஆகிவிட்டது. அப்போது பிரீத்தியின் மூத்த சகோதரி அவளது கணவருடன் மருத்துவமனைக்கு வந்தாள். அவர்களே இங்கு பார்த்து நானும் அதிர்ச்சியடைந்தேன். நாம் இங்கே இருக்கிறோம் என்று அவர்களுக்கு யார் சொன்னது? பிரீத்தியின் மாமாவை பார்த்ததும் என் உடலில் கோபம் பரவியது. நான் என் கோபத்தை கட்டுப்படுத்தி, நீங்கள் இங்கே எப்படி என்றேன். அப்போது பிரீத்தியின் மாமா, ஆம், சிறிது நேரம் முன்பு பிரீத்தியின் ஒரு அழைப்பு வந்தது. நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் பிரீத்தி எந்த பதிலும் சொல்லவில்லை. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மனமும் பதறியது. அவள் எதுவும் சொல்லவும் இல்லை. அவளுக்கு என்ன ஆயிற்று எனக்கும் தெரியவில்லை. அதனால் நாங்கள் அவளை விசாரிக்க வீட்டிற்கு சென்றோம். அங்கு பிரீத்தி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டாள் என்று தெரிந்தது. என்ன ஆச்சு, எல்லாம் சரியா என்று அவர்கள் கேட்டாங்க. நானும் எனக்கு தெரியாது, அவள் திடீரென மயக்கம் அடைந்தாள் என்றேன். அப்போது ஒரு செவிலியர் வெளியே வந்து, பிரீத்திக்கு நினைவு திரும்பிவிட்டது, நீங்கள் அவரை சந்திக்கலாம் என்றார். எல்லோரும் பிரீத்தியை சந்திக்க உள்ளே சென்றனர். நான் வெளியே இருந்தேன். ஏனென்றால் எனக்கு பிரீத்தியை பார்க்க மனமில்லை. அவளுக்கு தலை சுற்றியது. அவள் கீழே விழுந்துவிட்டாள் என்று அவள் எல்லோரிடமும் சொன்னாள். அப்போது நான் உள்ளே சென்று எல்லோரையும் வெளியே செல்லும்படி கூறினேன். நான் பிரீத்திக்கு முன்னால் மருத்துவரிடம், டாக்டர், பிரீத்திக்கு என்ன ஆச்சு என்று சொல்லுங்கள் என்று கேட்டேன். நான் இதைக் கேட்டதும் பிரீத்தி கவலைப்பட்டாள். அவளது நெற்றியில் வியர்வை வந்தது. டாக்டரும் இரத்த அழுத்தம் குறைந்ததால் அவள் மயக்கமடைந்தாள். அவளது உணவு மற்றும் பானங்களை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று மருத்துவரும் சொன்னாங்க. மருத்துவரிடம் வேறு எதுவும் எனக்கு கேட்கத் தோணவில்லை. நான் வீடு திரும்பும் வழியில் பிரீத்தியிடம் எதுவும் பேசவில்லை. நான் வீட்டிற்கு சென்று அமைதியாக படுக்கையின் மறுபக்கம் படுத்துக்கொண்டேன். பிரீத்தியும் தூங்கிவிட்டாள். காலை ஆனது. நான் வேலைக்கு வீட்டிலிருந்து கிளம்பினேன். நான் பிரீத்தியின் நலனை பற்றி கூட கேட்கவில்லை. நான் அவளிடம் எதுவும் கேட்க தேவையில்லை என்று நினைத்தேன். நான் அலுவலகத்தில் என் தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தேன்.
அது என் தம்பி வருந்தான் இருக்க வேண்டும். இது அவனுடைய வேலை. எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. வருண் ஏற்கனவே பிரீத்தியே அறிந்திருப்பான். நான் பிரீத்தியே திருமணம் செய்தபோது அவளுக்கு நெருக்கமாக வருவதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சரி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேன். 3 மாதங்கள் நிறைவடைய இருந்தது. நான் பிரீத்தியை விவாகரத்தும் செய்தேன். அதற்கு பிறகு அவள் எங்கு வேணாலும் போகலாம். என் தம்பிதான் அவளுடைய மகிழ்ச்சியாக இருந்தால் அவனையே திருமணம் செய்து கொள்ளட்டும் அப்படின்னு மனசுக்குள்ளார அந்த எண்ணங்களே ஓடவிட்டேன். நானும் தலையே அசைத்து இந்த யோசனைகளில் இருந்து வெளியே வந்தேன். நான் வீட்டிற்கு வந்தபோது என் மனைவி யாரோ ஒருவருடன் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தாள். நான் அவள் அருகில் பேசுவதை கேட்கத் தொடங்கினேன். அவள் தொலைபேசியில் நாளே அறிக்கையை பெற அவள் வருவாள் என்று கூறினாள். அவள் ஒரு மருத்துவமனைக்கு செல்வதைப் பற்றியும் ஒரு அறிக்கையைப் பற்றியும் பேசிக் கொண்டிருந்தாள். இது கர்ப்ப சோதனை அறிக்கையாக இருக்கலாம். பிரீத்தி தொலைபேசி உரையாடலை முடித்து வைத்தாள். இப்போதுதான் பிரீத்திக்கு முன்னால் மருத்துவமனைக்கு சென்று அந்த அறிக்கையை பெற வேண்டும். நான் சாப்பிட்டுவிட்டு படுத்துக்கொண்டேன். இப்போது நான் காலை விடுவதற்குள் காத்திருந்தேன். காலை விடிந்ததும் நான் எழுந்து தயாராகி என் மனைவிக்கு முன்னால் வீட்டை விட்டு வெளியேறினேன். என் மனைவி வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்காக நானும் மறைந்து காத்திருந்தேன். என் மனைவி வீட்டை விட்டு வெளியே வந்ததும் அவள் ஒரு ஆட்டோவை பிடித்தாள். நானும் என்னுடைய பைக்கை ஸ்டார்ட் செய்து அந்த ஆட்டோவை பின்தொடர ஆரம்பித்தேன். என் மனைவி மருத்துவமனைக்குள் சென்றாள். நானும் என் பைக்கை நிறுத்திவிட்டு மருத்துவமனைக்குள் சென்றேன். நான் என் மனைவியே பின்தொடர்ந்து கொண்டிருந்தேன். என் மனைவி ஒரு அறைக்குள் சென்றாள். நான் கதவு வழியாக பார்த்தேன். அங்கே ஒரு டாக்டரும் அமர்ந்திருந்திருந்தார். டாக்டருக்கு முன்னால் என் மனைவி அமர்ந்து எதையோ பேசிக் கொண்டிருந்தாள். நான் விரைவாக வரவேற்பு அறைக்கு சென்று என் மனைவியின் பிரீத்தியின் அறிக்கை எனக்கு வேண்டும் என்று கேட்டேன். அவர்கள் என்னை செவிலியரிடம் அனுப்பினர். நான் செவிலியரிடம் வந்து என்னுடைய மனைவி பெயரை கூறினேன். அவள் எனக்கு அறிக்கையை கொடுத்து, உங்கள் மனைவி உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அறிக்கையை எடுத்துக்கொண்டு டாக்டருடன் காண்பியுங்கள். அவர் உங்களுக்கு விளக்குவார் என்று கூறினாள். நான் அந்த அறிக்கையை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையில் இருந்து வெளியேறினேன். வீட்டிற்கு வந்ததும் நான் நேரடியாக என் அறைக்கு சென்றேன். நான் அந்த அறிக்கையை திறந்தேன். அந்த அறிக்கையை படித்ததும் என் காலிடில் இருந்த நிலம் சரிந்தது. அந்த அறிக்கை என் கையிலிருந்து கீழே விழுந்தது. நான் தலையை பிடித்துக் கொண்டு தரையில் அமர்ந்தேன். அப்போது திடீரென்று பிரீத்தி அறைக்குள் வந்து, நீங்கள் என்னை பின்தொடர்ந்து மருத்துவமனைக்கு வந்திருக்கிறீர்களா? என்னுடைய அறிக்கையையும் எடுத்துக்கொண்டீர்கள். ஆனால் இந்த அறிக்கையை டாக்டரிடம் கொண்டு செல்லவில்லை. ஏன் இப்படி செய்தீர்கள் வினே? நான் ஒன்றும் கெட்ட பெண் இல்லையே. நான் உங்கள் மீது சத்தியமாக நான் உங்களை நேசிக்கிறேன். உங்களைத் தவிர வேறு யாரையும் நான் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. பரின் பற்றி சொன்னால் பருனுக்கு என்னை பற்றி தெரிந்தது. அதனால்தான் அவர் எனக்கு ஆதரவளித்தார். நான் எங்கவாவது செல்ல வேண்டும் என்றால் அவர் என்னை அழைத்துச் செல்வார். நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். பிரீத்தியின் இத்தகைய வார்த்தைகளைக் கேட்டு நான் பிரீத்தியை என் மார்போடு அணைத்துக் கொண்டேன். பிரீத்தி, இதுதான் விஷயம் என்றால் நீ ஏன் முதல் இரவிலேயே என்னிடம் சொல்லவில்லை என்று கேட்டேன். அப்போது பிரீத்தி, நான் உங்களிடம் 3 மாதங்கள் காத்திருக்க சொன்னேன். ஏனென்றால் டாக்டர் என்னிடம் 3 மாதங்களுக்குப் பிறகு நீங்கள் முழுமையாக குணமடைந்து விடுவீர்கள் என்று கூறினார். நிச்சயதார்த்தம் நடந்த பிறகுதான் எனக்கு இந்த நோய் பற்றி தெரிந்தது. உங்கள் கணவரை 3 மாதங்கள் வரை நெருங்க வேண்டாம் என்று டாக்டர் என்னிடம் கூறினார். உங்கள் கணவர் நெருங்கி வந்து நீங்கள் கர்ப்பமாகிவிட்டால் உங்களுக்கு இருக்கும் நோய் உங்கள் குழந்தைக்கும் பரவிடும். அதனால்தான் நான் உங்களிடம் சாக்கு போக்கு சொல்லி விலகியிருந்தேன். நான் உங்களிடம் சொல்ல விரும்பினேன். ஆனால் என் சகோதரி என்னை தடுத்தாள். ஏனெனில் என் சகோதரிக்கு ஒரு மோசமான ஒரு அனுபவம் இருந்தது. என் சகோதரிக்கு அவளுடைய மைத்துனருடன் 2வது திருமணம். என் சகோதரியின் முதல் கணவர் அவளுக்கு விவாகரத்து அளித்துவிட்டார். ஏனென்றால் அவளுக்கு வயிற்றில் கட்டியிருந்தது. மேலும் அவள் முதல் இரவிலேயே
தன் கணவரிடம் அதைப் பற்றி சொல்லியிருந்தாள். இதன் காரணமாக அவர் என் சகோதரிக்கு விவாகரத்தை அளித்து இந்த நோயை எனக்கு கொண்டு வந்திருக்கிறாய் என்று கூறினார். இந்த பயத்தால் நானும் உங்களிடம் சொல்லவில்லை. எனக்கு இவ்வளவு பெரிய நோய் இருப்பது உங்களுக்கு தெரிந்தால் நீங்களும் என்னை விட்டு விடுவீர்கள் என்று நினைத்தேன். அதனால்தான் 3 மாதங்களுக்குப் பிறகு நான் உங்களிடம் எல்லாவற்றையும் உண்மையை சொல்லுவேன் என்று கூறினேன். நான் பிரீத்தியின் தலையை அன்புடன் தடவி, பிரீத்தி, நான் அப்படிப்பட்டவன் இல்லே. நீ என்னிடம் முன்பே சொல்லியிருந்தால் நான் உன் குணத்தைப் பற்றி ஒருபோதும் சந்தேகித்திருக்க மாட்டேன். என்ன செய்வது, நானும் ஒரு ஆண்தான். சந்தேகம் வந்துவிடுகிறது. என்னை மன்னித்துவிடு பிரீத்தி அப்படின்னு தன்னுடைய மனைவிகிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய சகோதரன் கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாங்க. உடல்நிலையை சரி செய்த டாக்டர் வந்து கணவர் மனைவியா சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு 2 பேருமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா சொல்லுங்கதேங்கஸ். இர் வாட்சிங்.